ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் HTML வந்து நம்ம எப்படி லேர்ன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க கூகுளில் போய்ட்டு விக்கிடிக்கு HTML போட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட் லிங்க் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு HTML வந்து எத்தனை டாபிக்ஸ் இருக்குது, ப்ளஸ் HTMLனா என்ன, அது எப்படி லேர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய இருக்குது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் HTML இன்ட்ரோடக்ஷன் போகலாம். இன்ட்ரோடக்ஷன் போய்ட்டு இதில் வந்து HTMLனா என்னன்னு சொல்லிட்டு வாட் இஸ் HTML அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வீடியோஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். இதில் வந்து ஏதாச்சும் ஒரு டேக்ஸ் மட்டும் நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஓகேவா, எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல நிறைய டேக்ஸ் இருக்கும், ஒரு டேக்ஸும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு. இப்போ நான் இந்த இடத்துல வந்து HTML பேசிக்ஸில் உங்களுக்கு இந்த H1ன்ற H1 to H6 இந்த டேக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நீங்கள் நிறையா இருக்குது, நீங்கள் படிங்க. பட் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்காக நான் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, இப்போ இதுதான் கோட். இந்த கோடை வந்து ட்ரை கொடுத்தா இங்கேயே கூட ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா, இப்போ இது நீங்கள் இந்த இடத்துல விக்கிடிக்கின்னு இருந்திருக்கு, இந்த இடத்துல இல்லைப்பா நான் இந்த இடத்துல விக்கிடிக்கி 1, இந்த இடத்துல 2 அந்த மாதிரி கொடுத்தாலும் லைவ்லேயே நீங்கள் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேவா, 3 4 5 and 6 இப்போ நான் எக்ஸிக்யூட் கொடுத்தா இந்த இடத்துல எனக்கு சேஞ்சஸ் ஆகிடும். ஓகேவா, அப்படி இல்லை இப்போ இந்த கோடை வந்து நானே வந்து பண்ணி பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. எப்படி ஒரு நோட் பேடில் வந்து உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் நீங்கள் எழுதி சேவ் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த மாதிரி கோட் வந்து ரைட் பண்ணுற பிளேஸ் தான் விஷுவல் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன வாய்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த வாய்ஸ் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நான் விண்டோஸ் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுறேன், நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா, இப்போ நான் விண்டோஸ் ஓஎஸில் விஎஸ் கோட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா, நீங்கள் வந்து உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் ஏதோ ஒரு ட்ரைவில், நான் ட்ரைவில் காஷ்யூ ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரை வந்து அப்படியே நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த லொக்கேஷனில் இங்கே பாருங்கள் காஷ்யூ ப்ராஜெக்ட் இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து விஎஸ் கோட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா ஒரு ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், index.html சொல்லிவிட்டு. ஓகேவா, இப்போ நான் காப்பி பண்ண கோட் இருக்குல்ல, அங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ரன் பண்ணாலும் ஒன்று தான். பட் நம்ம என்ன பண்ணோம்னா ரியல் டைமில் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கோட் ரைட் பண்ணும்போது. ஓகேவா, அதுக்கான வந்து நான் எக்ஸ்டென்ஷன் வந்து ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, இன்ஸ்டால்டு. ஓகே, இன்ஸ்டால்னால் நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறது. இதில் வந்து ஆட்டோ க்ளோஸ் டேக், இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டேக்கை வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து ரைட் பண்ணுறேன், லெஸ் தென்னு H1 கிரேட்டர் தென் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆகும். கிரேட்டர் தென் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இப்போ எவ்வளோ தூரம் கோட் அதுவே தான் அடிச்சது. நான் கிரேட்டர் தென் கொடுத்த உடனே இந்த எண்ட் ஆஃப்லேருந்து அதுக்கு தான் இந்த ஆட்டோ க்ளோஸ் டேக் நம்ம எழுதிருக்கோம். ஆட்டோ ரீநேம் டேக் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன். இப்போ H1 இருக்கா, H2 கொடுத்தா நான் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணால் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. இது ஆட்டோ ரீநேம் டேக், இது நாங்கள் யூஸ் பண்ணோம், எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா HTML CSS சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இது எதுக்காகனா சஜஷன் பண்ணும். இப்போ H1 நான் டைப் பண்ணுறேன், எனக்கு சஜஷன் பண்ணுதேன் இந்த இடத்துல, இதை நான் கிளிக் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரைட் பண்ணிவிடும். இதுக்கு தான் இந்த HTML CSS சப்போர்ட்டுன்ற இந்த எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுது. 3 எக்ஸ்டென்ஷன் சொல்லிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே நீங்கள் சர்ச் பண்ணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க, லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஓகேவா, இப்போ லைவ் சர்வரில் வந்து இந்த இடத்துல இன்ஸ்டால் கொடுத்தா இன்ஸ்டால் ஆகும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து அதை ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல கோ லைவ்னு இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சர்வர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இங்கே பாருங்கள் சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலன்னா இந்த சர்வரோட அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் இங்கே சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் அப்டேட் ஆகும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் கண்ட்ரோல் சேவ்லாம் கொடுக்கவே தேவையில்லை, ஃபைலில் போயிட்டு ஆட்டோ சேவை என்னபிள் பண்ணி விட்டால் போதும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த விக்கிடெக்குன்னு இருக்கு இல்லையா, ஷிஃப்ட்டு ஆல்ட்டு டவுன் எடுத்து கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். அப்படி இல்லைனா நம்ம வந்து கண்ட்ரோல் ஆல்ட்டு டவுன் கொடுத்தோன்னா கர்சர் வந்து நிறைய கர்சர்ஸ் வரும். இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், காஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கண்ட்ரோல் எஸ்லாம் கொடுக்கல, ப்ரௌசரில் போய் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா, இதுதான் ரியல் டைமில் வந்து கோடு வந்து உங்களுக்கு ரைட் பண்ணுவாங்க. ஓகேவா, பட் உங்களுக்கு வந்து கோட்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்துக்கலாம்னா இந்த wikidiki.comலேருந்து உங்களுடைய நிறைய எக்ஸாம்பிள்ஸ்க்கான கோட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, நிறைய டேக்ஸ்க்கான கோட்ஸும் இருக்குது, நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து CSS இதே மாதிரி வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.